குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் நியூஸ் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்க போறோம். ஓகேவா? சோ இது வரைக்கும் நம்ம போர்ஷன் எதுவுமே ரஷ் பண்ணல. ஈஸியாவும் இன்ட்ரெஸ்டடாவும் கத்துட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். சரி. சோ லாஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒரு கிளாஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி மேக்ஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஒரு சில விஷயங்கள் சொல்லித்தரேன். அதர் than மேக்ஸ் சப்ஜெக்டாவும் சில விஷயங்கள் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு. சோ லாஸ்ட் கிளாஸ்ல எதுவும் நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டேனா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. இல்ல அப்படின்னா நம்ம புது கொஸ்டின் போடலாம். உங்ககிட்ட எதுவும் கொஸ்டின் கேட்டேனா? ஞாபகம் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஞாபகப்படுத்த முடியுமா? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு அதை நான் ஞாபகப்படுத்துறேன். டீச்சர் இதுக்கும் மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கானா? இதுக்கும் மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில என்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவையானதோ அது விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? சோ நம்ம தமிழ்நாட்டுல தானே இருக்கோம். சோ எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தவறுன்ற ஒரு வார்த்தையும் யூஸ் பண்றோம். கரெக்ட்டா? கரெக்ட்டா? சோ திருக்குறள்லயோ இல்லன்னா புக்குல படிக்கிற இடத்துலயோ சரியா தவறா என கூறுக அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம். சோ அந்த இடத்துல தப்பு அப்படின்ற மீனிங்க்கும் தவறுன்ற மீனிங்க்கும் ஒரே அர்த்தமா வேற வேற அர்த்தமான்னு சொல்லி கேட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ கொஞ்சம் யோசிச்சு வைங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் செகண்ட் சான்ஸ் குடுக்குறேன். கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து எனக்கு ஆன்சர் வருது. ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? சோ அதனால உங்களுக்கு இன்னொரு ஒன்ஸ் அகைன் ஒரு சான்ஸ் குடுக்குறேன். நீங்க ட்ரை பண்ண பாருங்க. சரியா? சோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு சிலிண்டர் தட் இஸ் கேஸ் சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ஞாபகம் இருக்கா? சொல்லிக் கொடுத்த விஷயம் ஞாபகம் இருக்கா? சோ இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க நான்லாம் பிறந்திருக்கோம். பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இயர் ஆஃப் பர்த் வந்து இப்ப ஒரு 2000 வச்சுக்கிறோமே. 2000 வருஷத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்லன்னா 2010ன்னு வச்சுக்கிருவோமா? சரி ஏதோ ஒண்ணுப்பா. நீங்களும் உங்க அக்காவும் 2000த்துல பிறந்திருக்காங்கப்பா. சரியா? சோ 2000த்துல பிறந்துட்டு இப்ப அவங்களுக்கு இல்லன்னா 2010ல பிறந்தவங்களுக்கு இப்ப வயசு என்னவா இருக்கும் அப்படின்னா, நமக்கு தெரியும். டேட்டு, மந்த்து, சரியா? சோ மந்த், இயர். சோ இத வச்சு பிறந்த தேதி, மாதம், வருடம் வச்சு நம்மளோட வருஷத்த கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அம்மா, அப்பா நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த தேதியில இத்தனை மணிக்கு இந்த மாசத்துல இவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ இத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப மரம்னு ஒண்ணு இருக்கே, அது லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா? மரம், செடி, கொடி அதெல்லாமே நம்ம சொல்றோம்ல. அதுல நான் சொல்றது இந்த மரம். சரியா? சோ இந்த மரத்துல ஓட வயசு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? குட்டீஸ் நம்மள மாரி இருக்கு. இப்ப நம்ம ஊருக்கெல்லாம் போகும்போது கிராமத்துல சொல்லுவாங்க. தாத்தா, பாட்டி இல்லாட்டினா அம்மா, அப்பா, அண்ணாங்கலாம் சொல்லுவாங்க. பாட்டி போன தடவ வச்ச மாமரமா இது? இல்ல நான் எல்கேஜி படிக்கும்போது வச்ச மாமரமா இது? தென்னை மரமா இது? அப்படின்னு சொல்லி மரங்கள்ல நம்ம சொல்லுவோம்ல. உடனே தாத்தா, பாட்டி என்ன சொல்லுவாங்க? ஆமா குட்டீஸ் அப்ப இருந்து நம்ம வச்ச மரம் இப்ப வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம என்ன செய்வோம்? நமக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து கணக்கு பண்ணுவோமா? இல்ல அந்த மரம் அதுக்கு முன்னாடியே இருந்துச்சான்னா, இருந்திருக்குல்ல. சோ அப்ப மரத்தோட கால வயதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்க? இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு மெத்தட் சொல்றேன். அத வச்சு நீங்க இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்கணும். சப்போஸ் இதுதான் மரம். இந்த மரத்தோட பாகத்துல இப்படி நம்ம வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இது வந்து அன்ஈவன் ஷேப்ல இருக்குன்னு கூட வச்சுக்குவோம். என்ன டீச்சர் கரெக்ட்டா ரவுண்டு போடுறீங்களேன்னு நினைக்காதீங்க. இந்த அன்ஈவன் ஷேப்க்குள்ள நம்ம கண்டிப்பா இப்படி பார்த்திருப்போம். இப்படி 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 வட்ட வட்டமா இருக்கும். நோட் பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சம் ஷேடு வந்து டார்க் கலர், லைட் கலர்லாம் இருக்கும். சோ இந்த நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இது வந்து சர்க்கிள் மாரி இருக்கும். எக்ஸாக்ட்டா சர்க்கிள் ஷேப்ல இருக்காது. கொஞ்சம் ஜிக்ஸாக்கா இருக்கும். இந்த சர்க்கிள்ஸ் எத்தனை இருக்கோ, அத வச்சு அதோட கால வயத கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த மெத்தடுக்கு பேர் என்ன? அத எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா கொஸ்டினுக்கும் நான் இன்னைக்கு ஆன்சர் சொல்ல மாட்டேன். சரியா? சோ இந்த வீக்குக்கு உங்களுக்கு ஜஸ்ட் நான் கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க தானே எல்லாரும் மொபைல் வச்சிருக்கீங்க, சயின்ஸ் படிக்கிறீங்க, புக் படிக்கிறீங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க. ஏன் உங்க ஸ்கூல்ல லைப்ரரி இருக்கும்ல? நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க பாப்போம். சோ இன்னைக்கு கொஸ்டின் என்ன கேட்க போறோம் நம்ம இன்னைக்கு? 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தப்புக்கும் தவறுக்கும் அர்த்தம் வித்தியாசம் இருக்கா? இல்ல 2மே ஒரே வார்த்தையான்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் திங் என்னது? மரத்தோட ஒரு வயது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு உங்களுக்கு நான் ஹிண்ட் குடுத்துட்டேன். சரியா? இதெல்லாம் ரவுண்ட்ஸா இருக்கும்டா. அத வச்சு கண்டுபிடிக்கலாம்டா. அது மெத்தட் என்ன? எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சுட்டு வாங்க. சரியா? ஓகே. இன்னைக்கு நம்ம எதுல இருக்கோம் அப்டின்னா, முழுக்களோட வகுத்தல் எண்ணியல்ன்ற சாப்டர் தட் இஸ் நம்பர்ஸ்ல முழுக்களின் வகுத்தல் எப்படி இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம். சோ ஒரு தடவ அந்த ஃபார்முலா செஞ்சுருவோமா? பிளஸ்ஸையும்,
பிளஸ் சைனையும் வகுத்தா என்னதான் வரும்? பிளஸ் சைன் தான். சரியா? சோ மைனஸ் சைனையும் வகுத்தா என்னதான் வரும்? பிளஸ் தான். சரியா? அடுத்து பிளஸ்ஸையும் மைனஸ் சைனையும் வகுத்தா மைனஸ். மைனஸ் சைனையும் பிளஸ் சைனையும் வகுத்தாலும் மைனஸ். சோ இதை நம்ம ஒரு 4-5 கிளாஸ்ல டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸியா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? குட்டீஸ் கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ண முடியும்டா. நீ பயப்பட வேணாம்டா. நீ ஆன்சர் பண்ற ரைட்டா தப்பா என்னவா இருந்தாலும் அதை நான் தான் யோசிக்கணும். எனக்கு தேவை உனக்கு புரியுதா புரியலையா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பி, அதுவே போதும். சரியா? நம்ம சொல்ற எல்லாமே ஆன்சர் கரெக்டா இருக்கும்னா யாருனாலையும் நம்ம நினைச்ச முடியாது, வாய் திறந்து பேசக்கூட முடியாது. சரியா குட்டீஸ்? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. உங்க கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட சொல்லுங்க, மேம் இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும், நான் சொல்லவா அப்படின்னு மட்டும் ட்ரை பண்ணுங்க. அது ரைட்டா தப்பாலாம் நீங்க கவலையே பட வேண்டாம். சரியா? ஓகே. சோ இந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? படம் பார்த்து கதை சொல்லிதான் நம்ம இது வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ இது செய்ய போறோம். இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, முழுக்களோட கூட்டல் எப்படி இருக்கும், கழித்தல் எப்படி இருக்கும், பெருக்கல் எப்படி இருக்குன்ற வரைக்கும் இதோட பண்புகளும் அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம படிக்கிறது என்னதுமா? முழுக்களின் வகுத்தலோட எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சிலது பார்த்திருக்கோம். அதோட பண்புகள் எப்படி இருக்குன்னு பாத்துரலாம். சரியா? ரைட்டு. ஃபர்ஸ்ட் பண்பு என்ன அப்படின்னா, ஒரு 2 நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப 1, 2. இப்ப கன்சிடர் த நம்பர் 1 and 2. இப்ப இந்த 2 நம்பருக்கும் ஃபர்ஸ்ட் பண்பு என்னம்மா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எங்க யோசிச்சு சொல்றீங்களா? இப்ப இந்த பண்பு வந்து நம்ம இன்னைக்கு நேத்து படிக்கல. கிட்டத்தட்ட 1 மாசமா படிச்சிருக்கோம். என்னென்ன பண்பு எல்லாம் படிச்சோம்? கொஞ்சம் யோசிங்க. பண்புக்கு பேராவது சொல்லுங்களேன். ஏண்டா டேய், ஆன்சர் பண்றீங்களா? சோ பார்த்த பண்பு நம்ம முழுக்களோட வகுத்தல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்பு பார்த்தோம் அப்படின்னா, பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்புன்னு சொல்லி பார்த்தோம். சோ இந்த பரிமாற்று பண்புக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பரிமாற்று பண்புன்னு சொல்லி பார்த்தோம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னப்பானா, ஒரு 2 நம்பர் கன்சிடர் பண்ணுங்க. கன்சிடர் த நம்பர் 1 and 2. இந்த 2 நம்பருக்கும் என்ன பரிமாற்று பண்பு அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை ஏன்னு வச்சுக்கோங்க. சரியா? செகண்ட் நம்பருக்கு என்னன்னு வச்சுக்கோன்னா பின்னு சொல்லி வச்சுக்கிருவோம். ஏன்னு ஒரு நம்பர், பின்னு சொல்லி ஒரு நம்பர் வச்சுக்கோங்கப்பா. இந்த 2 நம்பரோட பரிமாற்று பண்பு அப்படின்னா என்னவா இருக்கும்? ஏ டிவைடட் பியோ இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் ஏவா இருக்கான்னு வெரிஃபை அப்படின்னா கண்டுபிடிக்க. அப்ப உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன் குட்டஸ். இந்த வார்த்தை என்ன வார்த்தை? வெரிஃபை. எஸ்டினா ஷோ தட், பிடினா ப்ரூவ் தட். இந்த 3 வார்த்தையும் ஒண்ணுக்கு இன்டர்லிங்க் கனெக்ட் ஆனதுன்றதை விட 3மே ஒரே மீனிங்ல தான் வரும். ஷோ எஸ்டினா ஷோ தட், பிடினா ப்ரூவ் தட், வெரிஃபை அப்படின்னா நம்மளோட வலது பக்கம் கேல்குலேஷன் தனியாவும் இடது பக்கம் கேல்குலேஷன் தனியாவும் செஞ்சு பார்க்கணும். செய்வோமா? ஏக்கு என்ன கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன்? செஞ்சிருவோமாப்பா? உங்களுக்கு ஸ்பேஸ் இல்ல. ஏக்கு 1ம் பிக்கு 2ன்ற நம்பருக்குரிய வேல்யூ செஞ்சு பார்த்துருவோமா? பாப்போமா? இப்ப வெரிஃபை ஆகுதா இல்லையான்ட்டு. ஏக்கு என்ன பண்ணணும்? 1 டிவைடட் பை 2. சரியா? இந்த பக்கம் இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா எஸ் பண்ண முடியும். டெசிமல்ல பண்ண முடியும். சரியா? இருங்க என்னன்றத சொல்றேன். பி பினா 2 டிவைடட் பை 1. டீச்சர் 1/2 மதிப்பும் 2/1 மதிப்பும் 1 அப்படியா? யோசிச்சு சொல்லுங்க. 2/1 நம்ம என்னன்னு எழுதலாம் குட்டஸ்? இத வந்து 2ன்னு சொல்லி தானே எழுதுவோம். இந்த டினாமினேட்டர் தட் இஸ் இந்த பகுதியில 1 போட்டாலும் போடலன்னா ஒரே மீனிங் தானே சொல்லி பார்த்தோம். இங்க என்னடா அர்த்தம்? 1/2 அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. நம்ம காஃபி ஷாப்ல எல்லாம் இல்லாட்டினா மூவிஸ்ல இப்ப நம்ம வீட்ல அண்ணா அக்காங்க எல்லாம் இருக்கும் போது இல்ல அப்பா கூட இதை வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. டேய் ஒரே ஒரு சாக்லேட் இருக்கு அப்படின்னும் போது 1/2 போட்டுக்கலாமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காஃபி ஒரு காஃபியை எத்தனை பேருக்கு பங்கு வைக்க போறோம்? 2 பேருக்கு. அப்படின்னா ஒரு கிளாஸ் காஃபி இருக்கு, பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். தலைக்கு எத்தனை தான் கிடைக்கும்? பாதி. தட் இஸ் 0.5. சரியா? இதை நீங்க லாங் டிவிஷன்ல செய்வீங்க, வகுத்தெல்லாம் செஞ்சு பார்த்துப்பீங்க. ஸோ 1 டிவைடட் பை 2னா ஒரு காஃபி இல்ல ஒரு தோசை இல்ல ஒரு பீஸா, உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமே வச்சுக்குவோம். ஒரு பீஸா இருக்கு, அத பாதி பாதியா எடுத்துக்கிறோம். 1 2 பேருக்கு பங்கு வைக்கிறோம் அப்படின்னா அதோட ஆன்சர் என்ன இருக்கும்? 1/2னா 0.5ன்னு அர்த்தம். இங்க 2/1 என்னமா அர்த்தம்? 2ன்னு தானே அர்த்தம். இப்ப நீங்க சொல்லுங்க. இந்த 0.5 இங்க வந்திருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0.5 வந்திருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு 2 வந்திருக்கு. இது ரெண்டும் சமமானா
கிடையாது. these two are not equal. சோ அப்ப நம்ம இதுல எங்க சொல்ல போறோம்? இது வரைக்கும் நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்றோன்றத இப்ப மேத்தமெட்டிக்கலா நான் சொல்ல போறேன். ஓகேவா குட்டீஸ்? பரிமாற்று பண்பு முழுக்களோட வகுத்தலுக்கு என்ன ஆகாது? செல்லுபடி ஆகாது. ஓகேவா? பிற அர்த்தம் புரியுதாடாமா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? சோ முழுக்களின் வகுத்தல்ல பரிமாற்று பண்ப நிறைவு செய்யாது. ஓகேவா? சோ ஈஸியான நம்பர் உங்க புக்ல வந்து 5, 7, 3 எல்லாம் குடுத்துருக்காங்க. 1, 2மே ஈஸியா வச்சுக்கோங்க. இதுதான் ஈஸி. டீச்சர் இப்ப இங்க வச்சுக்கோயேன். 1/3 அப்படின்னா என்னடா அப்படின்னா, ஒரு சாக்லேட்ட 3 பேருக்கு பங்கு வைக்கிறேன்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? சோ 1/2, 1/3ன்னா என்ன அர்த்தம்னா, 1 2 பேருக்கா? 1 3 பேருக்கா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1/5ன்னு வச்சோம்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னா, ஒரு சாக்லேட்ட, இல்ல ஒரு தோசை, இல்ல ஒரு பீஸாவ 5 பேருக்கு பங்கா பிரிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இப்ப நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? முழுக்களினோட பரிமாற்று விதிய நிறைவு செய்யாது. சோ பரிமாற்று விதின்னா என்னதுமா? இப்பதான் பார்த்தோம். சாரி. பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்பு என்ன ஆகாது? நிறைவு செய்யாது. சரியா? சோ இப்ப இத வச்சே கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. பரிமாற்று பண்பு நிறைவு செய்யாதுன்னா, அப்ப எதையும் நிறைவு செய்யாது. யோசிங்க. நீங்களே செய்யுங்க. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படிச்சோனே அடுத்து என்ன படிப்போம்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்கா? சோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு தமிழ்ல என்ன செஞ்சோம்? சேர்ப்பு பண்புன்னு சொல்லுவோம். இல்லன்னா இதோட இன்னொரு பேர் என்னம்மா? சேர்ப்பு பண்பு, இல்ல துணை பண்பு. இதோட இன்னொரு பேரும் நான் சேர்த்து சொல்லிக் கொடுத்தேன். அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஏன்னா இதெல்லாம் புக்ல இல்ல குட்டிமா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ சேர்ப்பு பண்புன்னு சொல்லலாம், இல்ல துணை பண்புன்னு சொல்லலாம். இப்ப கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கே ட்ரூ கிடையாதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்னதுக்கும் ட்ரூ கிடையாதா இருக்கும்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்குமே ட்ரூ கிடையாதுன்னு தான் அர்த்தம். வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்கடா. ட்ரூவா இல்லையாண்டு. இத ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. சோ எந்த பண்புக்கும் வராது? சேர்ப்பு பண்புக்கும் இது பொருந்தாது. சோ இதுக்கும் இது நிறைவு செய்யாது. சரியா? நிறைவு செய்யும், செய்யாதுன்னா அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? இப்பதான் பார்த்தோம். LHS, RHS. லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும், ரைட் ஹேண்ட் சைடுக்கும் ஷோ தட், ப்ரூவ் தட், வெரிஃபை போட்டோம்ல. இடது பக்க வேல்யூ, வலது பக்க வேல்யூ சமமா இருக்குமா இல்லையான்றத பார்த்தோம். சரி இப்ப இந்த 2 முக்கியமான விஷயங்கள் பார்த்தாச்சு. மொத்தம் நம்ம 3 ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது? பரிமாற்று பண்புனா என்ன பார்த்தோம்? சேர்ப்பு பண்புனா என்ன பார்த்தோம்? பரிமாற்றுக்கே நிறைவு செய்யாதுன்னா, சேர்ப்பு பண்புக்கும் இது கண்டிப்பா நிறைவு செய்யாதுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க ரைட்டா, தப்பா அப்படின்னு ட்ரையல் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்கிட்ட சொல்லுங்க. சரி. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டாபிக். இது ஈஸியா இருக்கும். இத நீங்க 12th, 9th, 10th, 11th, 12th ஏன் காலேஜ் வந்தாலுமே கண்டிப்பா இது தெரிஞ்சுக்கிறணும். 1/0 மதிப்பு என்ன? 0/1 மதிப்பு என்னப்பா? இது எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு குழப்பிக்கிட்டே இருக்கா? யாருக்காவது இது சொல்ல தெரியுமா? யாராவது ட்ரை பண்றீங்களா? 1/0 என்ன? 0/1 என்னன்ற ஏதாவது ட்ரை பண்றீங்களா? யோசிக்கலாமா? சரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அந்த எக்ஸாம்பிள உங்க லைஃப் லாங் நீங்க கண்டிப்பா மறக்க மாட்டீங்க குட்டீஸ். சரியா? சோ ஃபர்ஸ்ட் இது. இதுக்கு இப்ப 100 எப்படி இதுன்னா, உங்களுக்கு 1 வச்சு சொல்றதுக்கும், 100 வச்சு சொல்றதுக்கும் இன்னும் ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கோங்க. சரியா? என்ன டீச்சர் எடுத்தோனே 100 போடுறீங்கன்னா, 1 போட்டாலோ இல்ல எந்த வேல்யூ வேணா போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா புரியுறதுக்காக 100 போட்டேன். குட்டீஸ் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 மார்க்ஸ் வந்து உங்களோட காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு. தட் இஸ் குவார்ட்டர்லி, ஹால்ஃப்லி, ஆனுவலுக்கு வைக்கிற எக்ஸாம்ஸோட மார்க். சோ 100 மார்க்ஸ்க்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. சரியா குட்டீஸ்? அந்த 100 மார்க்குக்கு நான் ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணலப்பா. ஒரே ஒரு கொஸ்டின் கூட எனக்கு ஆன்சர் பண்ண தெரியல. என் பேரு, ரோல் நம்பர மட்டும் நான் எழுதி வச்சுட்டு நான் வந்துட்டேன். அப்படின்னா நீங்களே சொல்வீங்க எவ்வளவு மார்க் எனக்கு அலாட் ஆகும்னு சொல்லிட்டு. எங்க சொல்லுங்க? 100 மார்க்ஸ்க்கு என்னோட எக்ஸாம் இருக்கு. சரி ஒரு கொஸ்டின் கூட எனக்கு ஆன்சர் பண்ணலன்னா, வாட் மார்க் கேன் பி allotted? Only 0 mark alone can be allotted because I was unable to answer for any particular question from the question paper. இதனால எந்த ஒரு கேள்விக்கும் எனக்கு ஆன்சர் பண்ண தெரியலன்னா, 0 மார்க். அப்ப 0/100 என்னன்னா 0 அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இது வந்து அக்செப்ட் பண்ண முடியுமா? ஆமா, சான்சஸ் இருக்கு. ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா 100 5 மார்க் தானே போடுவாங்க. இப்ப இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, 100/0ன்னா இதுவரைக்கும் எப்ப இன்னைக்கு தான்ப்பா நான் 11th ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கேன்ப்பா. நாள். இல்ல 12th நாள் இன்னைக்கு தான்ப்பா ஸ்கூலுக்குள்ள போயிருக்கேன் அப்படின்னா, டுடே இஸ் மை ஃபர்ஸ்ட் டே இன் மை ஸ்கூல் லைஃப் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட். வாட் டஸ் இட் மீன்? Still now I didn't appear for my board exam. பட் ஐ காட் சென்டம் மார்க்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு தான்ப்பா என்னோட 12th ஸ்டாண்டர்ட்ல நாள் ஸ்கூலுக்கு போறேன். அப்படின்னா எடுத்த நாளே நமக்கு யாராவது முழு பரீட்சை வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்கல்ல. அப்ப எனக்கு முழு பரீட்சையே கண்டக்ட் பண்ணல.
ஆனா இன்னைக்குதான் நான் முத நாளுன்னு ஸ்கூலுக்குள்ள போறேன். ஆனா நான் மேக்ஸ்ல 100க்கு 100 எடுத்திருக்கேன்டா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவான்? டேய் சரியில்லடா நீ ஏதோ குழம்பி போயிருக்க. போய் டாக்டர செக் பண்ணுன்னு சொல்லுவோமா? சோ இந்த மாதிரி கேஸ் அப்படின்றத விச் இஸ் நாட் டிஃபைன். நாட் டிஃபைன்னா என்ன அர்த்தம்? வரையறுக்க இயலாது. எதுக்கு டீச்சர் இந்த கதைலாம் இப்ப சொல்றீங்கன்னா, கதைக்கும் நமக்கும் பாடத்துக்கும் தொடர்பு உள்ளது. எஸ். அப்படின்னா, இப்ப இங்க பாருங்க உங்க புக்ல காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல ஒரு பாக்ஸ்ல குடுத்திருக்காங்களா? சோ பாருங்க. ஒரு முழுவை 0 வகுக்க வரையறுக்கப்படவில்லை. சோ ஒரு முழுவை இந்தா இருக்கு. 0, 100ன்றது முழு. 0 வகுக்கன்னும் போது வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு குடுத்திருக்காங்க. தெரியுதா? அடுத்து என்ன குடுத்திருக்காங்க? ஆனால் 0த்தை ஒரு முழுவால் வகுக்க கிடைப்பது 0. இந்த இது. டீச்சர் இந்த வார்த்தைய நான் மனப்பாடம் பண்ணனா கஷ்டமா இருக்கும்ல? அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். புரிஞ்சுச்சா குட்டிமா? என்ன சொல்லியிருக்கேன்? 100 மார்க்ஸுக்கு நான் ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணலன்னா 0 மார்க் தான்ப்பா போடுவாங்க. எஸ். அப்படி நமக்கு நடக்கும். வாழ்க்கையில நடந்திருக்கு. தட் இஸ் அக்செப்டபிள். அத வந்து ஏத்துக்கற முடியும். ஆனா இன்னைக்கு தான்ப்பா நான் மொத நாள் 12th ஃபர்ஸ்ட் கிளாஸ் உள்ள போறேன். இல்ல 7th மொத நாள் இன்னைக்கு தான்ப்பா உள்ள போறேன். ஆனா நான் முழு பரீட்சையில 100க்கு 100 மேக்ஸ்லன்னு சொல்ல முடியுமான்னா, இப்படி ஒரு கேஸையே நம்ம என்ன செய்ய முடியாது? வரையறுக்கவே முடியாது. சோ அதுதான் நாட் டிஃபைன். புரிஞ்சுச்சா? சோ இந்த வார்த்தைய உங்களுக்கு டெய்லி லைஃபோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே. சோ இதுதான் முக்கியமான ப்ராப்பர்ட்டீஸ். முழுக்களோட, வகுத்தலோட எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் இன்னைக்கு நம்ம ஈஸியா கத்துக்கிட்டோம். சரி. அடுத்து நம்ம என்ன செய்வோம்? இப்ப இங்க எழுதியிருக்கோம்ல, இத வச்சு இதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் செஞ்சுருவோமா? ரெடியா? படம் பார்த்து கதை சொல்லுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எஸ். எஸ்ஸா? நோவா? யோசிங்க. சரி பாப்போமே. யார் எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. குட்டீஸ் உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஆ இங்க பாருடா. உங்களுக்கு பாருங்க. இல்ல இந்த கொஸ்டின் ஓகேவா? இப்ப டீச்சர் இதுல இத்தனை கணக்குக்கு நான் ஆன்சர் பண்ணணுமானா 5 நிமிஷம் கூட ஆகாது. இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சா. சோ இத பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. படம் பார்த்து கதை சொல் மாரி. சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க நானும் செஞ்சு காமிக்கிறேன். மைனஸ் 60 எதால வகுக்கணும்? 6ஆல வகுக்கணும் அப்படின்னா, சோ மைனஸ எதால வகுக்கிறோம்? பிளஸ்ஸால வகுக்கிறோம். இங்க என்ன சைன் இருக்கு? பிளஸ். சோ மைனஸ பிளஸ்ஸால வகுத்தா என்ன வரும்? மைனஸ் போட்டுருங்க. எப்பயுமே குறிய கரெக்ட்டா போடுங்க. சரி. அடுத்து மொத்தம் 60 சாக்லேட் இருக்கு குட்டிமா. அந்த 60 சாக்லேட்ஸ எப்படி சொல்றது? 6 சாக்லேட்டா குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சரியா? சோ இத இல்லன்னா இப்படி கூட வச்சுக்கோங்க. 60 சாக்லேட் இருக்கு. 6 பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஈஸியா என்ன சொல்லி தரேன். 60 சாக்லேட் 6 பேர் இருக்காங்க. சோ 60 சாக்லேட்ட 6 பேருக்கு குடுத்தோம்னா, இண்டிவிஜுவலா பெர் ஹெட்டுக்கு வந்து எத்தன சாக்லேட்ஸ் கிடைக்கும்? தலைக்கு எத்தன சாக்லேட் கிடைக்கும்? எங்க சொல்லுங்க பாப்போம். குறிய வகுத்து போட்டுறணும். குறிக்கு என்ன சிம்பல் வருமோ இந்த இத செஞ்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்துரும். சரியா? சோ அத நம்ம போட்டாச்சு. அடுத்து 60 6ஆல வகுத்தா என்ன வரும்னா, 60 சாக்லேட் இருக்கான். 6 பேர் இருக்கோம். சோ அப்ப 60 சாக்லேட்ட 6 பேருக்கு சமமா பங்கிட்டா எத்தன சாக்லேட்ஸ் குடுப்போம்? அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணி சொல்லுங்க. சோ 6 ஆய்ப்படுத்த தெரிஞ்சா ஈஸியா சொல்லி பார்த்துருங்க. 4 6 6 இங்க 6 இங்க 6. இப்ப 6 ஆய்ப்பட சொல்லுவோமா? 5 புரிஞ்சுச்சா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன? -10 +10 இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இப்ப -10 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். யா -10 போட்டுட்டேன்ப்பா. சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் முடிச்சாச்சுமா. எங்க குயிக்கா செகண்ட் கொஸ்டினுக்கு செஞ்சுருவோமா? ட்ரை பண்ணுவோமா? எங்க செஞ்சுருவோம். வேகமா செய்வோம் பாப்போம். சரி. இங்க இதுக்குரிய ஃபார்முலா பாருங்க. படம் பார்த்து கதை சொல்லிருங்க. மைனஸால வகுத்தா என்னதான் வரும்? பிளஸ் தான் வரும். ஓகே. பிளஸ் போட்டாச்சு. புரியுதா? ஃபர்ஸ்ட் போடணும். இங்க என்ன இருக்கு? 6 சாக்லேட் இருக்கு. 2 பேர் தான் இருக்காங்க. 6 சாக்லேட்ட 2 பேரு வந்து சமமா பங்கிட்டால், இந்த வார்த்தைய நல்லா கவனிச்சுக்கோங்க. சமமா பங்கிட்டால், தலைக்கு எத்தன சாக்லேட் வரும்? ஓரன் 2 மூவி 2 6. தலைக்கு எத்தன சாக்லேட்ஸ் குடுக்கலாம்? 2 பேருக்கு 3 சாக்லேட்ஸா குடுத்துறலாம். அப்ப இதோட ஆன்சர் என்ன வந்திருக்கும்? உங்களுக்கு கண்டிப்பா வகுத்தல் எல்லாம் நல்லா தெரியும். டேபிள் சொல்லுவீங்க. ஆனா இங்க சைன வச்சு பார்க்கும்போது தான் தப்பு பண்ண சான்சஸ் இருக்கு. இப்ப உங்களுக்கு புரியணுன்றதுக்காகவே நான் +3ன்னே போடுறேன். டீச்சர் +3 போட்டாலும் ஒண்ணா, போடலாட்டாலும் ஒண்ணான்றது கன்ஃப்யூஷன் ஆக வேண்டாம். இப்ப அடுத்த கணக்கு பாருங்க. சீக்கிரமா இந்த கணக்க செஞ்சிடலாம். 60/10 அப்படின்னா மேலேயும் பிளஸ், கீழேயும் பிளஸ். சரியா? பகுதிக்கும் தொகுதிக்கும் ஒரே குறி தான் குட்டிமா இருக்கு. இங்க 2க்குமே பிளஸ் இருந்தா, பிளஸ்ஸால வகுத்தல் என்னதான் வரும்? பிளஸ் தான் வரும்.
சரியா? சோ அதே சாக்லேட் கணக்கு தான். இந்த வருஷம் ஃபுல்லா இல்ல. எப்பயுமே நமக்கு சாக்லேட் கணக்கு தான் பெஸ்ட். சோ 60 சாக்லேட்ட 10 பேருக்கு சமமா பங்கிடுறோம். அப்ப தலைக்கு எத்தனை சாக்லேட் கிடைக்கும்? 4 10 10 6 10 60. சோ 6 சாக்லேட்ஸ் கிடைக்கும். அப்ப இதோட ஆன்சர் என்ன? 6. ஓகேவா? அடுத்து இப்ப அடுத்த கணக்கை நீங்களே சொல்லிருங்க. குட்டி குட்டி சம்ஸா இருக்குல்ல, செஞ்சு பாத்துருவோம். -60 டிவைடட் பை -4. மைனஸால வகுத்தா என்ன வரும்? பிளஸ் வரும். ஓகேவா? சோ பிளஸ் சைன் போட்டாச்சு. இல்லைன்னா இதை இப்படி கேன்சல் பண்ணிக்கோங்க. சோ 4 டேபிள்ல 16 எத்தனை டைம் இருக்கு? இப்ப எப்ப பார்த்தாலும் சாக்லேட் சம் சொல்றோம்ல, எங்க டேபிள் வச்சு சொல்லிருங்க டைரக்டா. சோ 1 4s are 4, 4 4s are 16. அப்ப இதோட ஆன்சர் என்னப்பா அப்படின்னா 4. குட்டீஸ் இந்த +4 போட்டாலும் வெறும் 4 போட்டாலும் ஒரே மீனிங் தான். நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரியாம்மா? நெக்ஸ்ட் கடைசி கணக்கு நான் செய்யவா இல்ல நீங்க ட்ரை பண்றீங்களா? குட்டீஸ் நீங்க ட்ரை பண்றீங்களா இல்ல நான் ட்ரை பண்ணவா? சப்போஸ் நான் தப்பா செஞ்சா நீங்க கரெக்ட் பண்ணுவீங்களா? டீச்சர் இது தப்பா செஞ்சிருக்கீங்கன்னு அப்பயாவது ஆன்சர் பண்ணுவீங்களா? ட்ரை பண்றீங்களா? ஆ சரி. இந்த ஒரு தடவை நான் செய்வேனா, அடுத்த தடவைல இருந்து நீங்க பாதி நான் பாதி. அப்பதான் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கும். சரியா குட்டிமா? சரி. சோ இங்க 35 7ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ். ஓகேவா? சோ பிளஸ்ஸால வகுத்தா என்னதான் வரும்? பிளஸ் தான் வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி. இப்ப என்ன சொல்லியிருக்கேன்? 35 சாக்லேட்ட எத்தனை பேருக்கு பங்கு கொடுக்க சொல்றேன்? எத்தனை பேருக்கு? 35 சாக்லேட்ஸ் இருக்கு. சோ 7 பேருக்கு பங்கு வச்சோம்னா தலைக்கு எத்தனை சாக்லேட் வரும்னா 7 டேபிள்ல 35 வர வரைக்கும் சொன்னா 5 டைம்ஸ். சோ 5. சோ +5 போட்டாலும் 5 போட்டாலும் ஒண்ணுதான். ஓகேவா? அப்ப இங்க வச்சு போடணும். இப்ப இது வரைக்கும் நம்ம 5 கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கோம். சோ ரைட்டா தப்பான்னு செக் பண்ணிடுவோமா? செக் த ஆன்சர்ஸ். சூப்பர்ப்பா எல்லாமே கரெக்ட். சரியா? சோ இவ்வளவுதான் கான்செப்ட். சோ ஒவ்வொரு தடைக்கும் இதை எழுதி எழுதி பாத்தீங்கன்னா ஈஸியா செஞ்சிடலாம். சரி. சோ இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு படிச்ச எல்லா கான்செப்ட்ஸும் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சோ இது ரிலேட்டடான பயிற்சி கணக்குகள் இருக்கு. அதை செஞ்சிருங்க. ஓகேவா? சோ நம்ம அதை ஏற்கனவே நிறைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்த்திருக்கோம். அதனால உங்களால செய்ய முடியுதான்னு பாருங்க. தெரியல டீச்சர் அப்படின்னா தாராளமா கேளுங்க, சொல்லித்தரேன். அடுத்து ஒரு குட்டி கதை ஒண்ணு கொடுத்திருக்காங்கடா உங்க ஸ்கூல் புக்ல. நான் பேஜ் நம்பரோட சொல்றேன். பேஜ் நம்பர் 26ல இங்க பாருங்க. இந்த பேஜ் நம்பர் 26. சரியா? பேஜ் நம்பர் 26ல இங்க ஒரு கதை மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ வருமானத்தை எப்படி மிக எண்ணாவும் கடனை வந்து குறை எண்ணாவும் வச்சுக்கோங்கப்பா. இந்த வருமானம் அப்படின்னா 1ஆம் தேதி நமக்கு சம்பளம் வந்துருமா? சோ அது வந்து மிகை. நமக்கு சம்பளம் வந்து பாசிட்டிவா தானே இருக்கு, கூடிக்கிட்டே இருக்கு. வந்த சம்பளத்தை நம்ம என்ன செய்வோம்? சாப்பாடுக்கு, ஸ்கூல் ஃபீஸுக்கு, சரியா? ஸ்நாக்ஸ் வாங்க, அப்பா அம்மா வந்து ஃபியூவல் யூஸ் பண்றாங்க, பெட்ரோலுக்கு, வீட்டு ரெண்ட்டுக்கு, வாடகைக்குன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களுக்காக கொடுக்குறாங்கல்ல. சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து குறையன்கள் அப்படின்ற மாதிரி வச்சுட்டீங்கன்னா, இப்ப இந்த கதைக்கு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இருக்குல்ல பேஜ் நம்பர் 26லாம் இங்க ஒரு கதை கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் மேக்ஸ் ரிலேட்டடாவே படிக்கணுமா டீச்சர் அப்படின்னா அதை இப்படி கூட படிக்கலாம். சரியா? சோ மிக எண்களாவோ இல்ல குறை எண்களாக வச்சு எதை எப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். சரியா? சரி. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சம்மோ இல்ல பயிற்சி கணக்குல ஒண்ணோ நம்ம செஞ்சிடலாம். ஒரு உதாரணத்துக்கு 7வது சம் செய்றேன்னு வச்சுக்கோங்களேன். 30 நாட்களில் நடைப்பயணத்திற்கு பிறகு ஒருத்தவங்க 30 நாள் டெய்லி தொடர்ச்சியா நடக்கிறாங்கம்பா. சரியா? 30 நாட்கள் மொத்த நாட்கள் எத்தனை நாட்கள் நடக்கிறாங்க? 30 நாட்கள். தட் இஸ் இது நமக்கு முக்கியமான சமப்பா. இப்ப எல்லாருமே பியூட்டி கான்சியஸ்ல இருக்குமா? வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது மாதிரி கூட வச்சுக்கோங்க. டெய்லி வாக்கிங் போங்கப்பா, அப்பதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. சோ மொத்தம் எத்தனை நாட்கள் நடைபயிற்சி பண்றாங்க? 30 நாட்கள் நடைபயிற்சி பண்றாங்க. சரியா? சோ அதுல எத்தனை கலோரிஸ் இழந்திருக்காங்கன்னா 4800 கலோரிஸ். சரியா? கலோரினா என்னன்னு தெரியுமா குட்டஸ்? கலோரினா என்னன்னு தெரியுமா? நம்ம சயின்ஸ் சப்ஜெக்ட்ல படிப்போம்ல. இது வரைக்கும் இந்த வார்த்தை நீங்க படிச்சிருக்கீங்களா? கலோரினா நம்மளோட எனர்ஜி லெவல். வேற ஒண்ணும் இல்ல. இங்க இருந்து மாடி படிக்கட்டு ஏறிட்டு மாடி படிக்கட்டு இறங்குனா அப்ப டயர்டா இருக்குன்னு சொல்லுவோமா? அந்த டயர்டா இருக்குன்றதுக்கு நம்ம வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து லூஸ் பண்றோம்ல. சோ அந்த இதுதான். அதுக்கு வந்து தேவையானது வந்து காம்பன்சேட் பண்ணோம்னா இது வந்து கலோரிஸ்ன்னு சொல்லுவோம்.
சோ லூஸ் பண்றதும் சரி, கெயின் பண்றதும் சரி. கலோரிஸ் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்னு வச்சுக்கோங்களேன். சோ அது லூஸ் பண்றோமா, கெயின் பண்றோமா அப்படின்றதுலதான் இங்க இருக்கு. ஒருத்தவங்க 30 நாள் தொடர்ச்சியா நடைப்பயணம் போயிருக்காங்கப்பா. சோ அந்த 30 நாட்கள்ல டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு கலோரிஸ் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு? 4,800 கலோரிஸ் குறைஞ்சிருக்கு. அப்ப ஒரு நாளைக்கு அவங்க வந்து எவ்வளவு கலோரிஸ் குறைச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க சொல்லுங்க. இது மொத்த நாட்கள், இது மொத்த கலோரிஸ். கலோரிஸோட சரியா? சோ மொத்த நாட்கள், மொத்த கலோரிஸ் போயிருக்காங்கன்னா, அப்ப அவங்க ஒரு நாளில் இழந்த கலோரி. இது வேற எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு சாக்லேட் வாங்குறோமா? ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறோமா? எதுக்கு பின்னாடியுமே இத சாப்பிட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ட சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு விட்டமின் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. விட்டமின்லயே ஒரு சில டைப்ஸ் இருக்கு. மினரல்ஸ் இருக்கு, எனர்ஜி இருக்கு, ஸ்வீட், சால்ட் கன்டென்ட். சோ எல்லாத்தோட லெவல் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றது தான் இந்த கலோரிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? சோ ஒரு நாளில் இழந்த கலோரியின் மதிப்பு. அப்படின்னா என்னப்பா பண்ணணும் அப்படின்னா, 30 மொத்த கலோரி வந்து 4,800. 30 நாட்கள் நடந்திருக்கேன் அப்படின்னா, இத 4,800 30ஆல வகுக்கணும். அப்ப உங்களுக்கு புரிஞ்ச சாக்லேட் கணக்குல சொல்லுங்க பாத்துருவோம். 4,800 சாக்லேட் இருக்கு. ஆ இருக்கட்டுமே வச்சுக்கலாம். அந்த 4,800 சாக்லேட்ட எத்தன பேருக்கு ஷேர் பண்ண சொல்றேன்? 30 பேருக்கு ஷேர் பண்ணி குடுங்கப்பா அப்படின்றேன். மொத்த சாக்லேட் வந்து 4,800 சாக்லேட் இருக்கு. 30 பேருக்கு அத ஷேர் பண்ணி குடுங்க. நான் என்ன செய்வோம்? இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடிச்சுருவோம். டேபிள் தெரிஞ்சா டைரக்ட்டா டிவைட் பண்ணுங்க. இல்ல அப்டின்னா நீங்க லாங் டிவிஷன்ல போட்டு செஞ்சுருவோம். செஞ்சுருவோமா? ஓகே. சோ இங்க 480 இங்க 3. சோ 1 3s are 3. இந்த நார்மல் டிவிஷன்லாம் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன் குட்டீஸ். ரைட்டா? அடுத்து என்ன செய்யணும்? 6 3s are 18. சோ 0 ரிமைனிங் 0வ கன்சிடர் பண்ணணுமா? இக்னோர் பண்ணிக்கிறணுமா? இங்க பார்த்து சொல்லுங்க. ரிமைனிங் 0 இருக்கு இங்க. டிவிடெண்ட்ல ரிமைனிங் 0 இருக்கு. அத எங்க கேரி அவுட் பண்ணுவோம்? இங்க கோஷன்ட்ல கேரி அவுட் பண்ணுவோம்ல. அப்ப ஒரு நாளில் இங்க சாக்லேட் கணக்குல இருந்து நம்ம என்ன வந்துருவோம்? நம்மளோட 7த் மார்க்ஸ் வந்துருவோம். சோ ஒரு நாளில் அவங்க இழந்த கலோரியோட மதிப்பு என்னன்னா, நாள் ஒன்றுக்கு 160 கலோரி வந்து அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க எனர்ஜிய. சரியாம்மா? சொல்றது புரியுதா? சோ இது மாரி கணக்குகள் தான் இது வேர்ட் ப்ராப்ளம்ல குடுத்துருக்காங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. வேணும்னா இன்னொரு கிளாஸ்ல கூட ஆன் த ஹோல் எல்லா கான்செப்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல உங்களுக்கு கான்செப்ட் தரவா இருக்குன்னா, நம்ம அடுத்த சாப்டர் போயிரலாம். சரியா? சோ நம்மளோட புக்ல 7த்ல அடுத்த சாப்டர் என்ன இருக்கு? யூனிட் 2ல அளவியல்னு சொல்லி இருக்கு. சோ நீங்க ஆன்சர் பண்றத பொறுத்து தான். டீச்சர் எங்களுக்கு இது கான்செப்ட் ரைட்டு எல்லாமே புரிஞ்சிருக்கு. அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே முழுக்கல்ல தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இன்டிஜர்ஸ்ல நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் மென்சுரேஷன் தட் இஸ் அளவியல் போலாம். இல்ல அப்படின்னா ஒன்ஸ் அகைன் இந்த கான்செப்ட் ரிலேட்டடான டவுட் கிளாரிபிகேஷனா ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சோ அமைதியா இருக்கீங்க. டவுட்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்புறேன் வழக்கம் போல. ஓகேடா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.